எளிய மின்கலம் ஒன்றில் காணப்படுகின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட இரசாயன கலம் உலர் மின்கலமாக இருக்கும். இதற்கேன் உலர் மின்கலம் என்ற பெயர் வந்ததுன்னு சொன்னால், இங்கே பயன்படுத்தக்கூடிய மின்பகுபொருள் திரவ நிலையில் இல்லாமல் திண்ம நிலையில் இருக்கும். பயன்படுத்தக்கூடிய மின்பகுபொருள் அமோனியம் குளோரைட்டு பசையாக இருக்கும். ஆகவே உலர் மின்கலம் என்று இதை நாங்கள் சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உட்பகுதிகள் ஒவ்வொன்றாக பிரிக்கப்படுகின்ற காணொளி இங்கே காட்டப்படுது. இப்போ உலோக உரை கலட்டப்பட்டிருக்கு. அதை மாதிரி நேர்முடிவிடமாக பயன்படுத்தக்கூடிய அந்த உலோக தகடும் கலட்டப்பட்டிருக்கு. உள்ளுக்க பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு வடிவமான கோல் ஒன்று இருக்குது. அதுதான் கார்பன் கோலாக இருக்குது. இந்த கார்பன் கோல் தான் இந்த உலர் மின்கலத்தில் நேர்முடிவிடமாக தொழிற்படுது. இப்போ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கடதாசி உரை கலட்டப்படுது. உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த வெள்ளி நிறமான அந்த ஒரு பதார்த்தம் ஒன்று காட்டப்படுது. அது நாகப்பாத்திரமாக இருக்குது. இந்த நாகப்பாத்திரம் தான் மறைமுடிவிடமாக தொழிற்படுது. உள்ளுக்குள்ளே இப்போ கார்பன் கோல் கலட்டப்படுற செயல்முறை காண்பிக்கப்படுது. இந்த உலர் மின்கலத்தில் இருக்கக்கூடிய ரசாயன பதார்த்தங்கள் தாக்கம் அடைகிறதன் காரணமாகத்தான் மின் உற்பத்தி செய்யப்படுது. அங்கே இருக்கக்கூடிய ரசாயன பதார்த்தங்கள் விரியமாகினோன்னு மின் உற்பத்தியும் குறைந்துவிடும். இப்போ கார்பன் கோல் முழுமையாக வெளியேற்றப்பட்டிருக்கு. இப்போ உள்ளுக்கு இருக்கக்கூடிய பகுதிகள் கொட்டப்படுது. பார்த்திங்கன்னா அதுக்குள்ள மெங்கனீர் ஆக்சைடு இருக்கும். அதை மாதிரி கார்பன் தூளும் அதில் கலக்கப்பட்டிருக்கும். இந்த மெங்கனீர் ஆக்சைட்டை பார்த்திங்கன்னு சொன்னால் அது முனைவழி பொருளாக பயன்படுத்தப்படுது. உங்களுக்கு தெரியும், முனைவாக்கத்தை தடுக்கிறதுக்காக இந்த முனைவழி பொருள் பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி அங்கே கார்பன் தூளும் இருக்கும். மின் தடையை குறைக்கிறதுக்காக அந்த கார்பன் தூள் பயன்படுத்தப்படும்.